தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய்க்கிறவர்களுக்கும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாக இருக்கிறது என்றார்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சகலத்தையும் சிருஷ்டித்தவர். இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் என்று சொல்லி நான் வாசிக்கும் போது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நமக்கு அநேக சான்றுகள் இருக்கிறது. உலகத்தை படைத்தவர், உலகத்தை சிருஷ்டித்தவர், மீண்டும் மீண்டுமாக அந்த முக்கிய கருத்தை நாம் படிக்கிறோம். தேவன் சிருஷ்டித்தார் என்பது வெளிப்படுத்தல் 14:7 வாசிக்கிறோம். முதலாவது தூதன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரிட்டைகளையும் உண்டாக்கியவரை தொழுது கொள்ளுங்கள் என்று அவன் கூறினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மனிதர்களை ஆண்டவர் அழைக்கும் ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு அறைகோல் கொடுத்தார். முதல் தூதை அங்கே அழைக்கப்படுகிறது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம், நம்முடைய சிந்தனை எல்லாம் தவறான வழிநடத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் சில ஆண்டுகளாக பரிணாம கொள்கையிலே அவர்கள் இருந்தார்கள். வேற்றுரிய காரியங்களை பார்க்கும்போது அவருடைய சிருஷ்டிப்பு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு காரியத்தை அங்கே முன்வைக்கிறார்கள். அதன் மூலம் தேவனுடைய வல்லமைக்கு மிக முக்கியமான அவருடைய குணத்திற்கு நம்முடைய ஆண்டவர் அங்கே எடுக்க செய்கிறார். வெளிப்படுத்தல் 4 வாசிக்கும் போது தேவனுடைய சிங்காசனம் சுற்றிலும் நாம் கண்ட காட்சி ஒன்றை தெளிவாக நமக்கு காட்டு தருகிறது. 6 நாளில் உலகத்தை படைத்த அந்த சிருஷ்டிகர் நாம் தொழ வேண்டும், மரணம் எப்பொழுதுமே உலகத்தில் இருக்கிறதை இந்த பரிணாம கோட்பாடு கருதுகிறது. அதைவிட மோசமானது இறையியல் பரிணாம கோட்பாடு ஒரு மரணத்தை தேவன் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கியதாகவும் இந்த மரணத்தின் மட்டுமே மனிதர்கள் அந்த மகிமையான நிலையை அடைய முடியும் என்று கருதுகிறது. ஆனால் தேவனுடைய நன்மையை பற்றி இது என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது மரணம் போன்ற ஒரு பயங்கரமான விஷயத்தை தேவன் வேண்டுமென்றே அந்த சிருஷ்டிப்பத்தை சேர்த்து அது மிகவும் நல்லதென்று அழைத்தளிக்க முடியுமா என்றால் மரணத்தால் உண்டாகின்ற அந்த இழப்பின் வலியை யார்தான் அனுபவிக்கவில்லை? மரணம் வரும்போது நாம் சோர்ந்து போகிறோம், துக்கம் கூட போகிறோம். ஆனால் அதற்கு நேர்மாறாக வேதாகம் பொறிக்கிறது. ஒரே மனுஷனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலும் இதுவும் ஆயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். மரணம் என்பது பாவத்துடைய விளைவு. நம்முடைய எதிரி தேவனுடைய பரிபூர்ண சத்தியத்தில் எந்தவித பங்கும் இல்லாதது, எந்த குறைவும் வேதனையும் வலியும் இல்லாத ஒரு உலகத்தை நாம் சிருஷ்டிக்க விரும்பினார். ஆனால் பாவத்தின் மூலமாய் இந்த நிலைக்கு நீங்கள் நாளும் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த புதுப்பிக்க தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இதோ நான் சகலத்தையும் புதியதாக்கிறேன் என்று சொல்லி ஏதேன் மீண்டும் நிலைபெற வேண்டும், மேலும் நீதி வாசமாயிருக்கும், புதிய பூமி உண்டாகும் என்று சொல்லி இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறும் இல்லை, வருத்தம் இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் நாம் அங்கே இருக்க முடியும் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம்.